தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சின்ன பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க, வீரமாக எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து இந்த தாடவ மாதிரி வராப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. எப்படி ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா அவங்க வந்து நான் பத்திரகாளியாக மாறிடணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பெண் குழந்தைகள் ரொம்ப வீரமாக ரொம்ப போல்டாக இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு பெரிய வீரமான ஒரு தெய்வமாக வந்து தாடவ மாதிரி வரா அப்படிங்கிறத வந்து ஒரு இந்த தாடகை அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வச்சு இன்னும் ஆண்டாண்டு பல நூற்றாண்டுகளாக வந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு பெண் குழந்தை வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னா தாடவ மாதிரி வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்த தாடகை தெய்வத்தை தான் வந்து குறிக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாடகை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தெய்வமாக இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ கேரளாவில் நீங்கள் கூகுளில் போய்ட்டு தாடகை சாங்குன்னு சொல்லி போட்டு பார்த்தா கூட மலையாளத்தில் நிறைய சாங் வரும். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் வந்து இப்போ தாடகையோட தேசமே வந்து மலையாள தேசம் தான். இது வந்து ராமாயணத்தில் ஒரு கிளை கதையில் வந்து இந்த தாடகையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டை விட இப்போ கேரளாவில் வந்து அதிகமாக அந்த தாடகையை வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க. இப்போ சமீபமாக இந்த தாடகையை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தாங்க. இந்த தாடகையை பற்றி இப்போ இல்லை பல நூற்றாண்டுகளாகவே நம்ம தென் மாவட்டங்களில் என் ஒய்ஃபு சைட்லலாம் என் பிள்ளைங்களவே வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். தாடவ மாதிரி வராப்பாரு அப்படின்னு சொல்லி அது பெரிய பாட்டிமார்கள்லாம் கூட சொல்லுவாங்க தாடவ மாதிரி வராப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பல நூற்றாண்டுகளாகவே அந்த தாடவைங்கிறது பேச்சு வழக்கில் வந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஷேர் பண்ணுறேன்.